பிரைம் இந்தியா டெலிவிஷன் நேயர்களுக்கு வணக்கம். அகலாராய்ச்சி, விஞ்ஞான ஆராய்ச்சி, மருத்துவ ஆராய்ச்சி, இப்படி பல ஆராய்ச்சிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு முதல் தடவையாக புதுமையான முறையில், சிறப்பான முறையில் ஒரு தீவிர ரசிகராக மாறி பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இப்படி பல விருதுகளை அள்ளி குவித்த ஒரு நடிகரை ஆராய்ச்சி பண்ணி சிறப்பு மிக்கமான ஒரு நிகழ்வை நடத்திட்டு இருக்கிற ஒரு நபரை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பல சுவாரஸ்யமான விஷயங்களை. எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே பார்த்து உங்களை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு வந்துட்டோம். ஏன்னா இந்த விஷயத்தை கண்டிப்பா வெளிப்படுத்தணும், மக்களுக்கு வெளிப்படுத்தணும். நீங்க இந்த அளவுக்கு ஒரு தீவிர ரசிகரா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோட எங்களுக்கே பயங்கரமான ஒரு ஷாக்கிங். இல்லை, இன்னொரு சுவாரஸ்யமான என்ன விஷயம் அப்படின்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இந்த மாதிரி பல விருதுகளை அள்ளி குவித்து பிரபலமான ஒரு நடிகர், உலக நாயகன் கமல்ஹாசன். ஸோ இவங்களை வச்சு அவருக்கே தெரியாது அப்படிங்கிறதுதான், அவர் செய்த சாதனைகள் அவருக்கே தெரியாது அப்படிங்கிறதா இந்த இடத்துல பெரிய ட்விஸ்டாவே இருக்குது. அப்ப கண்டிப்பா உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய அவரை பத்தின படங்கள் வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தென் நாங்க கேள்விப்பட்ட விஷயம், 60 தடவை 50 தடவைக்கு மேலேதான் நீங்க படத்தை போய் பார்த்துட்டு அதுக்கான ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. எப்படி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? அதாவது பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி பான் வித் கமல் சார் ஸ்பூன். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் மேம் அவர். அதனால அவருடைய படங்களை பார்க்க ஆரம்பித்தேன். நான் ஒரு 5 வயசு இருக்கும்போது தலையில் குடிமை வச்சுக்கிட்டு சகல கலாவலவன் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவேன். அப்படி கமல் சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் குருதி புனல், இந்தியன் டைம்லலாம் பயங்கரமான வெறியன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 10th முடிச்சுட்டு நான் தென்னாலி படம், ஆளவந்தான் படம் வருது. அப்போ தான் கமல் சார் மேலே அதிகமான ஒரு பற்று ஏற்பட்டுடுச்சு. அவருடைய படங்கள் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சுது. அது வரைக்கும் வீட்டில் உதைப்பாங்க. 11th மேலே சுதந்திர பறவை ஆகிட்டேன். ஸோ தென்னாலி படத்தை ஒரு 20 தடவை பார்க்குறது, ஆளவந்தான் 18 தடவை பார்க்குறதுன்னு, வெறும் இவர் படத்தை மட்டும்தான் அந்த மாதிரி எல்லா படத்தையும் இல்லை, பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறது. ஒரு படத்துலையும் என்னென்ன அவர் புதுசாக கருத்துக்கள் சொல்ல வருது அப்படின்றது. சரி, இப்போ உங்களை பார்த்தா கிட்டத்தட்ட பழங்காலத்து ஆட்கள் மாதிரி இல்லை அப்படிங்கும் போது, ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆக்டர்ஸ்லோடைய ஃபேனாக தான் இருப்பாங்க. பர்டிகுலர் கமல் சாரோடைய ஃபேனாக நீங்கள் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கீங்க. அவரை மாதிரி ஒரு ரோல் மாடலாக கூட நீங்கள் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிக்கிறேன்ற விஷயம் சொல்லியிருக்கீங்க. எப்படி பர்டிகுலர் கமல் சாரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண காரணம்? ஆமாம், அவர் 4th ஜென்ரேஷன் ஹீரோவாகவும் கூட இல்லை. அவர் 1960லேருந்தே நடிச்சிட்டு இருக்காரு. எல்லா ஏஜ் குரூப்லேயும் அவருக்கு ஹீரோஸ் இருக்காங்க. நிறைய பேர் அந்த சுச்சுவேஷனில் போயிடுறாங்க. ஆனால் இவர் இப்போ ஜென் கிட்ஸ் வரைக்குமே டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு கமல் சாருடைய இது. அதனால அவர்கிட்ட இருந்து வெளியே வர முடியல. அவருக்கு அப்புறம் சில நடிகர்களை பிடிக்கும், இருந்தாலும் பிரைம் இது அவரை தான் ரொம்ப பிடிக்கும். அவருடைய படங்களாக இருக்கட்டும், அவருடைய அந்த புது முயற்சிகளாக இருக்கட்டும், அவருடைய நேர்மையாக இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். சரி, எந்த படம் பார்த்து நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆனீங்க? அதாவது இந்த படத்தை பார்த்து தான் நான் கமலுடைய தீவிர ரசிகராக மாறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகும்ல, அப்போ எந்த படத்தை பார்த்து உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஆனது? அதாவது ஃபர்ஸ்ட் சகல கலாவலவன் சின்ன வயசுல பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆனது. ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹேரான். இந்த படங்கள் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது. தசாவதாரத்துல தான் அவர் மேல ரொம்ப வெறியனா மாறிட்டேன். அதாவது 9 கேரக்டர்ஸ்ல 10 கேரக்டர்ஸ்ல மாறி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது தசாவதாரம். உதயபாரதி இப்போ நீங்கள் நிறைய படம் பார்த்ததா வேர்ல்டு ரெக்கார்டு கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, மெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? எப்படி அதுக்கான ரெக்கார்டுலாம் வச்சிருக்கீங்களா? இருக்கு மேம். அதாவது இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எத்தனை படம் பார்த்தேன் அப்படின்றதுக்கான ப்ரூஃப். இது பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் படத்தை 60 தடவை பார்த்துருக்கேன். கடைசியில் 6 டிகிரிஸில் ஒரு 115th டே நினைக்கிறேன், 118th டேவோ அது வரைக்குமே இந்த படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தசாவதாரம் 34 தடவை, வேட்டையாடு விளையாடு 25 தடவை அப்படின்ட்டு இது லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இந்தியன் 2வும் 15 தடவை பார்த்தேன். அப்புறம் தக் லைஃப் 13 தடவை பார்த்தேன். அது ஆட் ஆகிருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா 60 தடவை பார்த்தேன். நிறைய தடவை பார்த்துருந்தாலும் நான் வேர்ல்டு ரெக்கார்டுக்கு நாமினேட் பண்ணல. அப்புறமா கமல் ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அது ஜோசப் இளந்தென்ற சார் தான் நடத்துகிறாரு. அவருக்கு நாமினேட் பண்ணி இந்த மாதிரி விக்ரம் இது பண்ணோடனே ஒரு 20வது தடவை பார்த்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அப்போ நான் டிக்கெட்ஸ்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ சொன்னார், டிக்கெட்ஸ் வேணும்,
நீங்கள் பார்க்குற அந்த தேட்டரில் வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் லொகேஷன் எங்களுக்கு அனுப்பணும் அந்த தேட்டர்லேருந்து அப்படின்னு நிறைய ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்தாரு. இந்த டீடைல்ஸ்லாம் எப்படி கொடுத்தாங்க? உங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் லொகேஷன் அனுப்பணும், அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுனால பண்ணணும், அது பப்ளிக் ஷேர் பண்ணணும். லொகேஷன் மீன்ஸ் எந்த தேட்டரில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதனோட லொகேஷன் அனுப்பணும். ஏன்னா வீட்லேயே உட்காந்துட்டு புக் பண்ணிட்டு பார்த்த மாதிரி காமிக்க கூடாது, அதெல்லாம் அவ்வளோ செக் பண்ணுவாங்க. இடையிலையும் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்படி இது வந்து அத்தனை படங்கள் பார்த்த லிஸ்ட்டு. இது வந்து விஸ்வரூபம் 60 தடவை பார்த்ததோடைய லிஸ்ட், தியேட்டர் லிஸ்ட். ஆனா இப்போ வந்து அந்த டிக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க நீங்க வந்து விஸ்வரூபம் தான் 60 டைம்ஸ் பார்த்தது. அதுக்கு அடுத்து விக்ரம் வந்து இதுக்கு வந்து நீங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணல. அப்போ எனக்கு அந்த விவரம் தெரியல. இந்த விருமானியில சொல்ற மாதிரி அப்போ எனக்கு அந்த விவரம்லாம் தெரியல. கமல் ஃபேன்ஸ்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வேணான்னு தான் சொன்னேன். விக்ரம் அப்போ இல்ல நீங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த மாதிரி நீங்க உலகநாயகன் சங்கர் நாராயணன் ஒருத்தர் கமல் சார் ஃபேன் இருக்காரு, அவரு தான் அதை இன்சிஸ்ட் பண்ணாரு, வேர்ல்ட் ரெக்கார்ட் நீங்க பண்ணலாமா, இதை போய் எதுக்கு பண்ணணும் அப்படின்னும் போது இல்ல நீங்க நிறைய டைம் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவரு இன்னும் 2-3 பேர் சேர்ந்து வந்து நீங்க வந்து பண்ணுங்கன்னு எல்லாரும் சேர்ந்து தான் நாமினேட் பண்ணாங்க. ஸோ அப்படி வந்து இந்த விக்ரம் வந்து 51 தடவை பார்த்தது வந்து இதுதான் அந்த இதோட லிஸ்ட். இதுல வந்து அந்த டிக்கெட்ஸும் இருக்கு. ஸோ அந்த டிக்கெட்ஸ் இருக்கு. அதாவது வாட்சிங் அப்படின்னு போட்டுருக்கு. 50வது தடவை நான் பார்க்கும்போது இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு இது 100வது நாள் கரெக்டா விக்ரமுடைய 100வது நாளுக்கு நான் 50வது தடவை பார்த்தேன். அப்பதான் வந்து எனக்கு அவங்க நேர்லயே வந்து கொடுத்தாங்க அந்த போட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் சென்னை தானா? சென்னை, பெங்களூர், அப்புறமா வந்து காஞ்சிபுரம், இந்த 3 ஊர்களையும். அத நீங்க எங்க லொகேட் ஆயிருக்கீங்களோ அங்க இருக்கக்கூடிய தியேட்டர்ல பாத்துறீங்க. ஓகே. இது வந்து அந்த டிக்கெட்ஸ் உடைய அந்த இது. இன்னும் சில டிக்கெட்ஸ் அது டைரக்ட்டா போய் டிக்கெட் எடுத்துட்டீங்க. ஃபோன் பே ஆன்லைன்லயே நீங்க பண்ணிட்டீங்க. சோ அந்த மாதிரியும் நீங்க அது கன்ஃபர்ம்ஸ்க்காக எடுத்து வச்சிருக்கீங்க. சோ இது அப்படியே உங்களுக்கு அனுப்பணும். ஒரு டைம் சத்யம் தேட்டர்ல டிக்கெட் கேட்கும்போது டிக்கெட் தர மாட்டேன்னாங்க. அவங்க மொபைல் அனுப்புறாங்க. ஆனா அதுக்காகவே நான் அங்கிருந்தே புக் மை ஷோல புக் பண்ணி இந்த டிக்கெட் ப்ரூஃப் வேணும்ன்றதுக்காக அதை எடுத்து வச்சிருக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை கொடுத்தாங்க. அதோட ஃபோட்டோஸ் தான் எல்லாமே. இதுதான் வந்து ஜோசப் இளஞ்சல் சார், இவர் தான் அந்த லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உடைய அந்த இது அவரே வந்து அவர் கையால கொடுத்தாரு. இவங்க வாட்ச் பண்ணிருக்காங்களா உங்கள? நீங்க இந்த தியேட்டர்ல இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து வாட்ச் பண்ணிருக்காங்க. அவரே கூட சம்டைம்ஸ் வந்திருக்காரு. வந்து செக் பண்ணுவாங்க, சொல்லாம வருவாங்க. அந்த சீட் நம்பர் பார்த்து அவங்களே செக் பண்ணிட்டு வருவாங்க. சொல்லிட்டுல வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏமாத்த கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற யார் மூலமாவது உங்களுக்கு அந்த லீட் தெரியுமா? இவர் வர போறாரு, சோ அலர்ட்டா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்ப சொல்லுவாங்க. லொகேஷன் மட்டும் அனுப்பிடுவேன், அவரே வருவாங்க. அதெல்லாம் டீம் வந்து லீக் அவுட் பண்ண மாட்டாங்க. எவ்வளவுதான் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அந்த விஷயத்துல வந்து அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறமே என்கிட்ட ஒரு டைம் சொன்னாரு நேர்ல பார்க்கும்போது நிறைய எங்களுக்கு வந்து வந்துச்சு, ஆனா எங்களுக்கு அது கரெக்டா இல்ல, அந்த இது எங்களுக்கு அந்த ப்ரூஃப்லாம் கரெக்டா இல்ல, நாங்க கொடுக்கல அப்படின்னாங்க. அப்போ வந்து அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கா வந்துட்டாங்களே. ஒரு டைம் அவர் வரும்போது நான் படம் பார்த்து விசில் அடிச்சு கை தட்டிட்டு இருந்தேன். கமல் சாரோட இன்டர்வல் சீன் முடிச்சிட்டு பார்த்தா பின்னாடி இருந்தாரு, அவரும் பார்த்தா கை தட்டிட்டு இருந்தாரு. அப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காவும் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாவும் இருப்பீங்க. பரவாயில்ல. அப்போ அந்த தருணத்துல நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க? நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் நம்ம பெட்டரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்களா? அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் 2 15 தடவை பார்த்ததுக்கான அந்த டிக்கெட்ஸோட சேர்த்து போட்டது. ஓகே. அதாவது இந்தியன் மட்டும் தனியா இந்தியன் 2 மட்டும். ஓகே. அது வந்து பிவிஆர்ல பாத்தீங்களா? நான் பிவிஆர்ல எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பேன். எந்த தியேட்டர்ல எந்த டேட்ல எந்த லொகேட்டட் ஐடா ஃபுல்லாவே நீங்க தக் லைஃபும் இதே மாதிரி 13 தடவை பார்த்தேன். அது கூட எடுத்துட்டாங்க. சரி, இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து வைக்கணும் உங்களுக்கு தோணுச்சு? வீட் இதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்ல நீங்களே பார்த்து ரசிச்சுக்கலாம் அப்படின்னு? எல்லாத்துக்காகவே ரெண்டுத்துக்குமே. ஓகே.